வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா கூட அடுத்த 3 இருந்து 5 மாசத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை சூழலை முழுமையாக மாற்றி அமைக்க முடியும். எப்படி தெரியுமா? நம்மவர்கள் பெரும்பாலானோர் ஒரு இடைநிலை படிப்பை மட்டுமே படிச்சிருப்பாங்க. சில பேரால 10வது 12வது தாண்டி போக முடியாத ஒரு சூழல்ல இருந்திருப்பாங்க. சில பேர் டிகிரி படிச்சுட்டுமே வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்குமே சரி, ஒரு அரிய நல்லதொரு வாய்ப்பு அடுத்த 3 இருந்து 5 மாதங்கள்ல வரப்போகுது. முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னாக்க, டிகிரி படிச்சு முடிச்சுட்டு முறையான வேலை இல்லை, எனக்கு பெரிதளவுல பொருளாதாரம் கிடையாது, நான் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அடுத்த 3 to 5 மாதங்கள்ல 2 எக்ஸாம்ஸ் வரவிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இப்பையில இருந்து நீங்க டிஎன்பிசிக்கோ அல்லது குரூப் எக்ஸாம்க்கோ தயாரானீங்கன்னா நிச்சயமா இந்த 3 இருந்து 5 மாசம் நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ள நீங்க ஒரு அரசாங்க ஊழியராக உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப என்ன பணி நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்கி அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதற்கான படிப்பை மேற்கொள்றதுதான். அடுத்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்தவர்கள், நான் அதுக்கு மேல படிக்க முடியல, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பலரும் சந்தேகத்துல இருப்பீங்க. 10 மற்றும் 12ஆம் முடித்தவர்களுக்கு அரசாங்க வேலை உண்டு. அடுத்த 3 இருந்து 6 மாசத்துக்குள்ள 2 கால்ஃபர் வரப்போகுது, 2 அறிவிப்பு வரப்போகுது. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னாக்க, பிசி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்க்கான அந்த தேர்வு அப்படிங்கிறது நடக்கவிருக்கிறது. அதே போல ராணுவத்துல இடமற்றாக்குறையை நிரப்பும் பொருட்டு ராணுவத்திலுமே ஆட்சேர்க்கை அப்படிங்கிறது இன்னும் 3 இருந்து 6 மாதத்துல வரப்போகுது. இந்த ராணுவத்துக்கும் சரி, போலீஸ் கான்ஸ்டபிள் பிசிக்கும் சரி, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சி அடைந்தாலே போதும், நீங்க டிகிரி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்க என்ன பணி செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு 4 இருந்து 5 மணி நேரம் இரவு நேரத்துல இல்ல ஒரு 3 மணி நேரம் ஒதுக்குங்க போதும். இந்த 3 மணி நேரத்துல உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிசிக்கலாகவும் மென்டலாகவும், அதாவது உடல் அளவுலையும் மனதளவுலையும் உங்களை தயார்படுத்துங்க. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாமா இருக்கட்டும், பிசி எக்ஸாமா இருக்கட்டும், இந்த 10th புக் 12th புக் 6 to 8 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு புத்தகங்கள்லாம் போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கணும். இப்போ அப்படி கிடையாது. அது எல்லாமே பிளே ஸ்டோர்ஸ்லையும் ஆப் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்குது. நீங்க கடைக்கு போகணும் அவசியம் கிடையாது. சாட் ஜிபிடி, ஜெமினி போன்ற தொழில்நுட்பங்களே அதெல்லாம் கிடைக்குது. நீங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி அதுல 1 மணி நேரத்துல உடற்பயிற்சியும் 1 மணி நேரத்துல சாட் ஜிபிடி, ஜெமினி கிட்டலாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்டாலே கொடுக்குது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் அரசு வேலையான ராணுவத்தில், மத்திய அரசு ராணுவத்திலையும் அதே போல மாநில அரசினுடைய காவல்துறையிலும் நீங்க பணிபுரியணும் அப்படின்னாக்க நீங்க இந்த முயற்சியை மேற்கொள்ளுங்க. படிப்பு என்பது ஒரு தடை அல்ல, சரிங்களா? 10ஆம் படிச்சிருக்க 12ஆம் படிச்சிருக்கா ஒரு தடை கிடையாது. அதற்கும் அரசாங்கத்திலே பணி உள்ளது. எனவே நீங்க சட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சட்டம் படிங்க, காவல்துறை வேலைக்கு போங்க, ராணுவ வேலைக்கு போங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொட்டி கிடக்குது. நாம தாங்க ஓய்ந்து கிடக்கிறோம். நம்முடைய ஓய்வை துடைத்தெறிந்து விட்டு நீங்க இன்றிலிருந்து தயாராக்குங்க. உடலையும் உள்ளத்தையும் தெளிவாக வைத்திருந்தால் உங்களுடைய இலக்கை அடைய முடியும். இலக்கை அடைய முடியும் என்பதை மட்டும் எண்ணி நீங்கள் உங்களுடைய காலை எடுத்து வெற்றியை நோக்கி முன்னோக்கி பாதையில் வையுங்கள். நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள்.